விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள இருக்கன்குடி மாரியம்மன் திருக்கோயில் பன்னெடுங்காலமாக இங்கு இருக்கக்கூடிய ஆன்மீக பெருமக்களுக்கு ஒரு முக்கியமான ஸ்தலமாக இருந்து வருகிறது. இது மிகச்சிறிய அளவில் துவங்கி இப்பொழுது நாள்தோறும் மற்றும் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் மிக முக்கியமான நாட்களான விடுமுறை நாட்கள் என அனைத்து நாட்களிலும் விருதுநகர் மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே திரண்டு வருகிறார். இங்கே வரக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய முடி காணிக்கை செலுத்துகிறார்கள், ஆடு மாடுகள் காணிக்கை செலுத்துகிறார்கள் மற்றும் பல்வேறு விதங்களிலே தங்களுடைய ஆன்மீக உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார்கள். அவ்வாறு வரக்கூடிய மக்களுக்கு குடிக்க வசதிகள், உணவு ஏற்பாடுகள், தின்பண்டங்கள் மற்றும் பல்வேறு விதமான பொருட்களை மக்களுக்கு வழங்குவதற்காக ஏற்கனவே அந்த இருக்கன்குடி வாழக்கூடிய மக்கள் அவர்கள் பெரும்பாலும் தேவேந்திரகுல வேளாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அதை செய்து வருகிறார்கள். இந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் பன்னெடுங்காலமாகவே இருக்கன்குடியினுடைய எல்லைக்குள் அமைந்திருக்கிறது. ஆனால் திடீரென்று 1995ஆம் ஆண்டு இருக்கன்குடிய அந்த எல்லையை அருகாமல் இருக்கக்கூடிய இன்னொரு கிராமத்திற்கு, நத்தத்துப்பட்டி என்ற கிராமத்திற்கு திட்டமிட்டு இந்த 933 என்ற ஒரு சர்வே எண்ணை மட்டும் மாற்றியிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் அது ஒரு மிகவும் ஒரு உள்நோக்கமானது. வரலாற்று ரீதியாகவே இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் என்பதை வேறொரு கிராமத்தினுடைய எல்லைக்கு மாற்றுவது என்பதே ஒரு மிகப்பெரிய சட்டவிரோதமானதும் தார்மீக ரீதியாகவும் ஆன்மீக கிராமம் வந்து தவறானது. எனவே 95ஆம் ஆண்டு இந்த போல இருக்கன்குடி மாரியம்மனுடைய அந்த கோயிலினுடைய எல்லையே இன்னொரு கிராமத்திற்கு தாரை வார்க்கப்பட்டது, அல்லது அந்த கோயிலையே திருடிட்டு போன மாதிரி இன்னொரு கிராமத்துக்கு கொண்டு போனது சரி செய்யப்பட்டிருக்கணும். மாவட்ட அளவிலே, மாவட்ட ஆட்சியர் அளவில் சரி செஞ்சுருக்கணும், அல்லது தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய அரசுகள் அதை சரி செஞ்சுருக்கணும். ஆனால் இதனால் பாதிக்கப்பட்ட அந்த இருக்கன்குடி ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் மற்றும் அந்த கிராம மக்கள் நீதிமன்றங்களிலே வழக்கு தொடுத்து, அதுபோல் அது மாற்றியது தவறு என்று சில நீதிமன்றம் சொல்லியிருக்கிறார்கள். அது மீண்டும் அது மேல்முறையீடு இருக்கிறது. மாவட்ட ஆட்சியருக்கு உயர்நீதிமன்றம் அதை 4 வாரங்களில் அது குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்க சொன்னால் அவர்கள் அதை காலந்தாழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள். இதனால் இருக்கன்குடி இருக்கக்கூடிய மக்களுக்கும் அருகாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கும் 2 பேருக்கும் தேவையில்லாமல் மோதல், இது சாதிய மோதலாக கூட வரக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கிறது. எனவே எந்த காரணத்தை கொண்டும் இருக்கன்குடி மாரியம்மனை இன்னொரு கிராமத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய, எல்லையை கொண்டு சேர்க்கக்கூடியதை இந்த மாவட்ட நிர்வாகம் செய்யக்கூடாது. அதை கைவிடணும். அது தவறுதலாக 1995இல் அந்த எல்லையை வரையறை செய்து மாற்றி மீண்டும் அது இருக்கன்குடியில் இருக்கக்கூடிய வகையில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற அதை வலியுறுத்தியும், இதுக்கு ஏற்கனவே சாத்தூர், சிவகாசி நீதிமன்றங்களில் சாதகமாக தீர்ப்புகள் தான் வந்திருக்குது. எனவே அதை அமலாக்கணும். இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் இருக்கன்குடியில் தான் இருக்கணும் இதை வலியுறுத்தியும், அதே போல் அங்கே எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் சில குடும்பத்தை, ஒரு 6 குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர்களே பரம்பரை பூஜாரிகளாகவும் பரம்பரை அரங்காவராகவும் தங்களை அறிவித்து கொண்டு அவர்களே தொடர்ந்து இந்த கோயிலை நிர்வகித்து வருகிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களும், அரசினுடைய அறங்காவல்துறைக்கு வந்த அனைத்து கோயில்களிலும் இந்த அறங்காவலர்கள் நியமனத்தில் எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இடம்பெறுகின்ற பொழுது
சாத்தூர் இருக்கக்கூடிய இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் மட்டும் ஒரே ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே, அது ஒரே சாதியை சார்ந்தவர்கள் மட்டுமே எப்படி தொடர்ந்து பூஜாரிகளாகவும் அவர்களே அரங்காவர்களாகவும் இருப்பது. இப்படி தொடர்ந்து 6 குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்போ 54 குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கிளைம் பண்ணுறாங்க. எல்லாருமே தங்களுக்கு தான் அந்த கோயில் பாரம்பரியப்படி சொந்தம் அப்படிங்கிற மாதிரி. எனவே இது ரொம்ப தவறானது. ஒரு சமூக நீதி அடிப்படையில் எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அரசாங்கத்துக்கு அரங்காத்துறை கூடிய அந்த கோயிலில் எல்லா சாதியினரும் இடம்பெற்றால் மட்டும்தான் அது உண்மையான சமூக நீதியாகவும் சமத்துவமாகும். எனவே உடனடியாக அதில் மாற்றம், அதாவது ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்கள் பூசாரிகளாகவும் அவர்களே அரங்காவக்கூடிய அதையும் மாற்றி அமைக்கணும். எல்லா சாதியினரும் இடம்பெறக்கூடிய வகையில் நடவடிக்கை எடுக்கணும். அந்த கோரிக்கையை வலியுறுத்தியும், அதே போல் அங்கே தேவேந்திர வேளாளர்கள்லாம் அந்த கோயிலில் அவர்களுக்கு மட்டும்தான் பரிவட்டம் கட்டுறது, அவர்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை எல்லாமே இருந்து வந்தது. இப்போ திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா பலருடைய தூண்டலுக்கு ஆட்பட்டு சில பேர் பக்கத்தில் இருக்கிற கிராமம் அவர்களுக்கும் மரியாதை செலுத்தணும் அப்படின்னு அதையே இப்போ கடந்த 2 வருஷமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் அங்கே அந்த மாரியம்மன் கோயிலை உருவாக்கி, அதாவது ஆக்சுவலாக அந்த தலப்புராணத்தைப்படி ஒரு பெண்ணு சாணம் எடுக்க போகிறாங்க அந்த பகுதியில். அந்த சாணத்தை எடுக்கிற போது கூட தூக்குற போது தூக்க முடியல. அப்போ அது இப்போ மற்றவங்கள அழைச்சி பார்க்குற போது கீழே ஒரு மாரியம்மன் கல் சிலை இருந்திருக்குது. அதுதான் அந்த தலப்புராணம். அதை செஞ்ச அந்த பெண்மணி தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த பெண்மணி. ஸோ இதுதான் தலப்புராணம். எனவே அப்படி இருக்கிற போது அந்த தலப்புராணத்தையே மாற்றி மற்றவர்கள் அந்த கோயிலை அபகரிக்கிறதுக்கு நினைக்கிறாங்க. இது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது கிடையாது. எனவே அந்த மக்களுக்கு பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அந்த கோயில் மீதான எல்லா விதமான உரிமைகளும் இருக்கணும். அவர்களுடைய வாழ்வாதாரம் இப்போ திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா 130 கோடி ரூபாயில் அந்த கோயிலை சுற்றி பல்வேறு விதமான வளர்ச்சிப் பணிகள் என்ற பெயரில் வேலைகள் செய்கிறாங்க. எதுக்காக அந்த வேலைகள் நடைபெறுது? அதனால் இந்த கிராமங்களுக்கு ஏதாவது பலன் இருக்குமான்னு சொன்னால் அந்த மாதிரி எந்த விதமான பலனும் கிடையாது. கோயிலுடைய முன்வாசல் வழியாகத்தான் எல்லாருமே கடை வைப்பாங்க. ஆனால் இவர்கள் சுடுகாடு இருக்கக்கூடிய பகுதியில் கொண்டு போய் அந்த கடைகள் கட்டித்தராங்க. அந்த 130 கோடி ரூபாய் கட்டப்படக்கூடிய பல கட்டடங்களும் தரமற்றவைகளாகவும் பல உபயோகமற்றவர்களாக இருக்குது. அது ஒட்டுமொத்தத்தில் அதில் ஒரு மிகப்பெரிய ஊழல் இருக்கிறதாகவும் இருக்குது. எனவே தான் இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் எல்லையை வேறொரு ஊராட்சிக்கு மாற்றியதை ரத்து செய்யவும், பூசாரி ராமூர்த்தி உட்பட ஒரே சாதியை சார்ந்தவர்கள் மட்டுமே அரங்காவலர் இருப்பதை மாற்றி அமைத்து அனைத்து சாதியினரும் அரங்காவலராக இடம்பெறவும், இருக்கன்குடி தேவேந்திர வேளாளருக்கு தொந்தரவு இருந்து வரும் உரிமைகள் வாழ்வாதாரங்கள் தொடர்ந்து நீடித்து வலியுறுத்தியும் 130 கோடி ரூபாய்க்கு அளவுக்கு அங்கே நடைபெறக்கூடிய கட்டடப் பணிகளில் மிகப்பெரிய ஊழல் நிலவுகிறது. எனவே அதை முறையாக விசாரிக்கணும் வலியுறுத்தி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக வருகிற 24ஆம் தேதி அன்று விருதுநகர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் தலைமையில் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டங்கிறது இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலை யாரும் அபகரித்து விடாமல் அதை அந்த ஊர்லேயே அந்த தெய்வம் இருக்கிறதுக்காக இதை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. கோயிலில் வரலாறு அப்படிங்கிறத புக்காவே மாற்றி வச்சு போட்டு இருக்கு. அதெல்லாம் எப்படிங்க நீங்கள் தலை வரலாறு சொல்றீங்க. ஆமாம், இந்த தலை வரலாறு அவங்க மாற்றி ராமூர்த்தி பூசாரி பிரிண்டடிச்சு எல்லாமே வச்சுருக்காங்க. இல்லை, அதே தப்பு. ராமூர்த்தி பூசாரி தான் முதல்ல இது பண்ண. ராமூர்த்தி பூசாரி மேலேயே ஏறக்குறைய 7 கோடி ரூபா அவர் காணிக்கை செலுத்தப்பட்ட முடியை திருடுனதாக 2-3 கோடி ரூபா மேலே அவர் குற்றச்சாட்டு இருக்குது. அது மீண்டும் கீழ்கோர்ட்டில் அங்கே இருந்த அதிகாரிகளுடைய துணையோடு விடுதலையாகிறாரு. அது மீண்டும் இப்போ அப்பீல் இருக்குது ஆச்சுங்களா. ஸோ அவர்கள் தங்களுக்கு சௌரியமாக அந்த தலப்புராணத்தை மாற்றியிருக்கிறார்கள். எனவே அந்த அதே தவறானது. வழக்கமாக அதை அபகரிக்கிறதுக்கு முன்னாடி தலப்புராணத்தை மாற்றிட்டா அது அவங்களுக்கு சொந்தமாயிருமில்ல. அதனால் அதே குற்றம். அதனால் இவங்க ராமூர்த்தி கோஷ்டிகளை உடனடியாக வெளியேற்றிட்டாலே அந்த கோயில் சுத்தமாயிரும். கடைகள்லாம் வச்சிருந்தாங்க. தேவேந்திரோட மக்கள் கடைகள்லாம் நிறைய வச்சிருந்தாங்க. நீண்ட நாள கடை வச்சிருந்தா அதுக்கு எதுவும் கேஸ் எதுவும் போகிற மாதிரி எதுவும் இல்லையா? கடைகள்லாம் வச்சுட்டாங்க. அது போக 4 வாரத்துல ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றணும்னு சொல்லி
அதை ஹைகோர்ட்டே ஆர்டர் போடுறாங்க. இல்லை இது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட கடைகளை பூரா இல்லை அதாவது எது ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது முதல்ல கேள்வி உண்டுங்க. ஆக்கிரமிப்புங்கிறது என்ன? அந்த கோயில் நேர திடீர்னு வந்து இவ்வளோ கட்டடங்களோடு வரல. அது சாதாரணமாக ஒரு கல் சிலையாக இருந்து அதுக்கு பிறகு அது வளர்ந்து இந்த அளவுக்கு வந்திருக்குது. அங்கே இருக்கக்கூடிய 90% பேர் வந்து அது தேவதூதர் வேளாளர்கள், அந்த பூசாரிகளாக வேறிலிருந்து குடியமர்த்தப்பட்டவர்கள் ஆச்சுங்களா. ஸோ அந்த கோயிலை வந்து பராமரித்தவர்கள் அவங்க தான் இருக்குது. அவங்க எப்படி ஆக்கிரமிக்க முடியும்? அவர்கள் அந்த கோயிலை வந்து உருவாக்கி வளர்த்து அந்த கோயிலை பிரபலியப்படுத்தி வச்சிருக்கிறவங்க அந்த மக்கள். அவர்களை ஆக்கிரமிப்பாளர்களாக கருத முடியாது. இருக்கக்கூடிய தேவதூதர் வேளாளர்களை எந்த காரணத்தை கொண்டும் ஆக்கிரமிப்பாளர்களாக கருதக்கூடாது. இதுக்கு உடனடியாக வந்து பல பேர் வழக்கு போடுறாங்க. நீதிமன்றத்தில் உண்மையை எடுத்து சொல்றதுக்கு அரசு தயங்குதுங்க. அரசு உண்மை சொல்லணும். அவர்களெல்லாம் ஆக்கிரமிப்பாளர்கள் கிடையாது, வெளியிருந்து வந்த கிடையாது, அந்த கிராமத்திலேயே அதை வைத்து அதுதான் அவங்களுடைய வாழ்வாதாரம் இருக்குதுங்கிறது அரசு சொல்லணும். அதான் தூண்டுதல் பண்ணுறாங்க. அரசு வந்து இதில் வந்து பின்பலமாக இருந்து இந்த மக்களை வெளியேற்றிட்டு ஒட்டுமொத்தமாக பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபா இந்த வருமானம் வருது, அதை அபகரிக்கணுங்கிறத நோக்கம் வேற என்னங்க. அதாவது வசனம் வந்து கலைஞர் வந்து பராசக்தியில் அதாவது கோயில் கூடாது என்பது நோக்கம் இல்லை, கொடியுடன் கூடாரமாக கூடாதுன்னா. இப்போ கொடியுடைய கூடாரமாக தானே மாரியம்மன் கோயில் மாறுது, கொள்ளைக்காரோடைய கூடாரமாக தானே மாரியம்மன் கோயில் மாறுது. அதான் வந்து அதான் தெய்வம் சொல்லுதா? ஆமாம், ஒவ்வொரு கடைக்கு 60,000 ரூபா வசூல் பண்ணிக்கிறாங்க. அல்ல, அது மாற வந்து அந்த தேவேந்திரர் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையிலும் அந்த மக்களுடைய அவர்களுக்கு இதனாலும் கிடைத்து வந்த முதல் மரியாதையும் ஏதாவது வந்து அவர்களுக்கு அதாவது வந்து ஏதாவது வந்து தீங்கிழைக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் அது வந்து மிகப்பெரிய கடுமையான விளைவுகள் ஏற்படும். அதனால் காவல்துறை, அதே போல் அறங்காவல்துறையில் இந்த பூஜாரி, அந்த ராமூர்த்தி பூஜாரி அவர் சேர்ந்துட்டு அரசு உள்ளுக்குள்ளே இருக்குது, எல்லோரும் சேர்ந்து செய்கிறாங்க. மொத்தத்தில் இந்த மக்கள் இருக்கிறவர்களும் இந்த கோயில் வந்து நேர்மையாக இருந்தது. இப்போது இவங்களை அப்படி மெல்ல மெல்ல அதிலிருந்து வெளியே அகற்றுற போது இவர்கள் விருப்பம் போல் அந்த கோயிலுக்குள்ளே கொள்ளையடிக்கலாம் தான் நோக்கம். அந்த கோயிலில் அபகரிக்கணும், கோயிலுக்கு அது கொள்ளைக்கூடமாக மாற்றிக்கணும், இதுதான் வந்து அவங்களுடைய நோக்கமாக இருக்குதுங்க. இல்லை, இந்த கோயில் விஷயமாவே கொஞ்சம் கேட்டுருங்க ஆச்சுமா. சரி. அதாவது ஏதாவது கூட்டணி வாய்ப்புகள் இந்த பிரச்சாரத்தை போயிருக்காரு விஜய் வந்து பிரச்சாரத்தை போயிருக்காரு இன்னைக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதாவது புதிய தமிழங்க இன்னும் தேர்தலுக்கு வந்து இன்னும் 7-8 மாதத்துக்கு மேலே இருக்குதுங்க. அதனால் கூட்டணி குறித்து நாங்கள் வந்து 2026 ஜனவரி 7 புதிய தமிழக கட்சியினுடைய 7வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெறுகிறது. அந்த மாநாட்டில் தான் வந்து எங்களுடைய கூட்டணி குறித்து நாங்கள் வந்து அறிவிப்போம். அதுவரையிலும் நாங்கள் கிராமந்தோறும் மாநாட்டுக்கான ஆயத்த பணிகள், அதே போல் 2026க்கான சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரைகளை தொடர்ந்து செய்து கட்சியை வந்து வலுப்படுத்திட்டு இருக்கிறோம். ஸோ கூட்டணி என்பதை பற்றியான ஒரு முடிவு அப்படிங்கிறது 2026 ஜனவரியில் தான் இருக்குமே தவிர அதுக்கு முன்பாக இருக்காது. அவரோட கருத்து எங்கள் தலைமையில் அமைகிற கூட்டணி வருகிறவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு சொல்றாங்க. புதிய தமிழகம் இதைத்தான் வந்து வலியுறுத்திட்டு இருக்கிறீங்க. ஆமா, அதை எப்படி பாக்குறீங்க? அதனாலதான் நாங்க நீங்க கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு. அதாவதுங்க, தமிழ்நாட்டில் கடந்த 1967க்கு பிறகு திமுக, அண்ணா திமுக மாறி மாறி ஆட்சியில் இருக்கிறார். ஆனால் ஏழை மக்கள் ஏழைகளாகவே இருக்கிறார், நிலமற்ற மக்கள் நிலமற்றவர்களாகவே இருக்கிறார். வசதி படைத்தவர்களுக்கும் ஏழை மக்களுக்குமான இடைவெளி என்றுமில்லாத அளவுக்கு மிக அதிகரித்து வருகிறது. 5 ஆண்டுக்கு ஒரு முறை புதிய புதிய வாக்குறுதிகளை கொடுத்து இவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். அந்த வாக்குறுதிகள் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றி அமைப்பதாக தெரியவில்லை. இவர்கள் அதாவது புதிய புதிய தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள்,
அதே ஊராட்சி மன்ற தலைவர்கள், அமைச்சர் பெருமக்கள் அவர்களெல்லாம் புதிய ஜமீன்களாக குட்டி ராஜாக்களாக உருவாகிறார். ஆனால் ஏழை மக்களுடைய கஷ்டமும் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது. அந்த மக்களுடைய அதேபோல் படித்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுச்சு. மாணவருடைய கல்வி கடன் ரத்து செய்கிறாங்க, அது செய்யலை. ஸோ அரசு ஊழியர்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறீங்க. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வந்து பழைய ஓய்வு திட்டம் அறிவிச்சிருந்தாங்க, அது கொடுக்கல. அவங்களுக்கு டிஏ கொடுக்கறது, அது கொடுக்கல. அடுத்து வந்து பல துறைகளில் வந்து தனியார் மயமாக்கிட்டு வர்றாங்க, அவுட் சோர்சிங் விடுறாங்க. ஸோ இப்படி வந்து நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் ஏழைகளுடைய எண்ணிக்கை மிக அதிகரித்து வருகிறது. அதில் திமுக, அதிமுக 2 கட்சிகளுமே ஆட்சிக்கு வர்றபோது இனிக்கக்கூடிய வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள். வந்த பிறகு அது முழுக்க எட்டிக்காயை போல் கசக்கூடிய அளவுக்கு ஆயிடுதுங்க. ஸோ அதனால் ஒரு மாற்றம் வரணும். அதில் வந்து இன்னும் சொல்லப்போனால் அனைத்து மக்களுக்குமான ஒரு ஆட்சி அமையணும் அப்படின்னு சொன்னால் அது கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமையணும். அதுதான் வந்து புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாடு. கூட்டணி ஆட்சி வந்தால் மட்டும்தான் இந்த ஒற்றை கட்சி ஆட்சி முறை, சர்வாதிகார ஆட்சி முறை, ஊழல் ஆட்சி முறை, கனிவள கொள்ளல் ஆட்சி முறை இவர்களுக்கெல்லாம் முடிவுக்கு வரும். எல்லா மக்களுக்கும் சமத்துவம் என்பது வந்து வார்த்தையால் இல்லாமல் நடைமுறைக்கு வரும். அதனால் வந்து நாங்கள் புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த மட்டும் 2026 கூட்டணி ஆட்சி தான் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதுக்கு எந்த அரசியல் கட்சி அது வந்து முழுமையாக உடன்படுகிறதோ அதில் வந்து அதுதான் வந்து எங்களுடைய முதல் நோக்கமாக இருக்குது, அவங்களோட இடம் செயல்படுறது. ஆனாலும் இதில் வந்து தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்கிறது, பல்வேறு அணிகள் இருக்கிறது. யார் எந்த அளவுக்கு வலிவோடு இருக்கிறாங்க, யாரால் தமிழ்நாட்டில் வந்து ஒரு உண்மையான மாற்றத்தை கொண்டு வர முடியும்? ஏன்னா இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் அவர்கள் வந்து பழமையில் ஊறி ஜாதிவாதிகளாக்குறாங்க அல்லது மதவாதிகளாக்குறாங்க, புதிய ஜமீன்களாக உருவாயிருக்கிறாங்க. அதனால் தமிழ்நாட்டில் ஜாதி ஏற்றத்தாழ்வற்ற, பொருளாதார ஏற்றத்தாழ்வற்ற ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு யார் அதுக்கு வந்து சரியாக முன் வருவார்களோ அவர்களோடு இணைந்து செயல்படுவதற்கு புதிய தமிழகம் தயாராக இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை உருவாக்கிட்டு 10-20 வருடங்களாக திரைத்துறையில் வந்த விஜய் அவர்கள் இப்பொழுதுதான் நின்றுதான் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கியிருக்கிறார். அவர் இன்னும் 4-5 மாதம் காலம் சென்ற பிறகு தான் வந்து அவர் வந்து எந்த அளவுக்கு தன்னுடைய ரசிகர் பெருமக்களை அவர் எப்படி வாக்காளர்களாக மாற்றுகிறார், அது எந்த அளவுக்கு கிராஸ் ரூட்டில் அடிமட்ட வரையிலும் போகுது அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் ஆய்ந்து கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அதுக்கு பிறகு தெளிவான ஒரு முடிவு எடுப்போம். ஆனால் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற அவருடைய கருத்துங்கிறது முழுக்க வரவேற்கக்கூடியது. தமிழ்நாட்டுக்கு அது மிகவும் தேவையானது. அப்படிங்க எல்லா கட்சியுமே தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், நம்ம நீ புதிய வந்து இனி 3 மாதம் கழிச்சு தான் ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க. 3 மாதம் கழிச்சு மாநாடுலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம தேர்தல் கூட்டணி தேர்தல் பிரச்சாரம் தான் நான் பண்ணிட்டே இருக்கிறேன். நாங்கள் தேர்தல் பிரச்சாரம் தொடர்ந்து நாங்கள் வந்து 6 மாத காலமாக எல்லா கிராமந்தோறும் செஞ்சுட்டு இருக்கிறோம். தேர்தல் கூட்டணி என்னங்கிறது மாநாட்டில் இருக்கு. அதே மாதிரி தாவேக வந்து எல்லா இடத்துலையும் பிரச்சாரத்துக்கு போறாங்க, அந்த பிரச்சாரத்துக்கான அனுமதி கூட மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தாவேக கட்சி. அதாவது புதுசாக ஒரு அரசியல் கட்சி வருது, அதில் இன்னும் அரசியல் பொது வாழ்வில் வந்து எந்த விதத்திலும் பக்குவம் இல்லாதவர்கள் நிறைய பேர் அதில் வருவாங்க. அதனால் அவர்களை வந்து ஆரம்பத்திலேயே பல கட்டுப்பாடுகளை போட்டு முடக்க நினைக்கக்கூடாது. அது மாதிரி வந்து ஒரு கட்சி வருது அப்படின்னா அதுக்கு வந்து மீண்டும் இது மாதிரி அடக்குனா அவங்க மீண்டும் அவங்களுடைய வளர்ச்சி அதிகமாக தவிர அது குறையாது. அவங்க இன்னொரு கருத்து இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது பெண்களுக்கு எல்லாருக்கும் 1000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து அதை வந்து ஒரு சிலருக்கு தான் கொடுக்குறீங்க. பெண்களுக்கு இலவச பயணம்னு சொல்லிட்டு அதை ஓசின்னு வந்து அவங்க அசிங்கப்படுறீங்க. இந்த எப்படி அந்த மாதிரி ஒரு கருத்து வைக்கிறாரு. திமுக மீதான ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கல, ஆனா வண்டியில இலவச பயணம் சொல்லிட்டு அவங்க ஓசின்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. இதுக்கு நீங்க கொடுக்காம இருக்கலாமே அப்படின்ற ஒரு இப்போ எல்லாருமே வந்து இப்போ எஜமானர்கள் ஆயிட்டாங்க, எல்லாருமே ஜமீன் ஆயிட்டாங்க. அப்புறம் அவங்களுடைய அதாவது வாழ்நிலை எண்ணங்களை தீர்மானிக்கும்னு ஒன்று உண்டுங்க. அவர்கள் இருந்த வாழ்நிலையெல்லாம் மறந்துட்டு இப்போ வந்து பணங்கள் சேர்ந்தவுடன், அதிகாரம் வந்தவுடனே மற்றவர்களை தாழ்வாக பார்க்கக்கூடிய பார்வைகள் அவரிடத்துல வருது. ஆனால் அதை அவர் சுட்டி காட்டுறார். திமுக கூட்டணியை வந்து வெல்ற அளவுக்கு விஜய்கிட்ட வந்து பலம் கிடையாது அப்படின்னு திருவாமலை சொல்லியிருக்காங்க. அவ்வளோ பெரிய பலம் வாய்ந்த கட்சியா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இருக்குதா அப்படி நீங்க எப்படி பாக்குறீங்க?
அதாவது உங்களுக்கு வந்து ஒரு பழைய கோட்டை சரிஞ்சு விலகுறதுன்னு தெரியாது, யாருக்கும் தெரியாது. அவங்க வந்து இப்போ வேறு இல்லாத இது மேலே உட்காந்துக்கிறாங்க, எல்லாம் தொப்புன்னு விலகுற போது தான் தெரியும். அது நான் அது சொல்ல, நான் வந்து அது மேலே உட்காந்துக்கிறது, அது மேலே உட்காந்துக்கிறாங்க. அது எப்போ வேணாலும் இந்த பக்கம் விழுகலாம், அந்த பக்கம் விழுகலாம், அப்படியே கீழே விழுகலாம், அது விழுந்து வரதான் தெரியும்.